இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 8 திருவசனம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித நர்சீகஸ் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று அக்டோபர் மாதம் 29 புதன்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாய் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் சில பாவங்களை விட முடியாமல் தவிக்கலாம். எனக்கு புரிகிறது, நான் செய்வது தவறுதான். ஆனாலும் அந்த காரியத்தை, பழக்கத்தை, நபரை உங்களால் மாற்ற முடியவில்லை. குற்ற மனசாட்சி அடிக்கடி உங்களை ஞாபகப்படுத்துகின்றது. எப்படி இதை தவிர்ப்பது? என்னால் முடியவில்லையே, எனக்கு உதவுபவர் யார் என்று எண்ணுகிறீர்களா? தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழத்தான் அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் தவறு செய்ததால் அவர் தந்த அலங்காரத்தை இழந்து என்று நிற்கின்றோம். உடனே தூய ஆவியின் துணையை நாடுங்கள். ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. சில சமயங்களில் எதற்காய், எப்படி ஜெபிப்பது, என்னை சுற்றி இவ்வளவு விஷயங்கள் நடக்கின்றதே என்று நமக்கு தோன்றும். எப்படி ஜெபிப்பது என்று நமக்கு தெரியவே தெரியாது. அப்போது தூய ஆவியானவர் சொல் வடிவமாய் உங்கள் வாயினின்று உங்களுக்காக வேண்டுதல் செய்வாராம், உங்களுக்காக பரிந்து பேசுவாராம். ஆவியானவர் நமக்காகவே அனைத்திலும் உங்களோடு ஆவியானவர் இணைந்து ஒத்துழைப்பாராம். ஆனால் தினமும் தூய ஆவியானவரின் வருகையை நீங்கள் நாட வேண்டும், அழைக்க வேண்டும், ஆவியானவரிடம் ஜெபிக்க வேண்டும். நண்பர்களே, எப்போதும் நான் என் ஜெபத்தில் கூறுவதுண்டு, தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசிர்வதியும், எங்களை வழி நடத்தும், பாதுகாத்தருளும், ஞானத்தை தந்தருளும் என்று நான் அன்றாடம் ஜெபிப்பேன். என் குடும்ப ஜெபத்திலும் என் பிள்ளைக்கு சொல்லித் தருவேன். இன்றிலிருந்து நீங்களும் அன்றாடம் தூய ஆவியானவரின் துணையை நாடுங்கள். பெரும் வித்தியாசங்களை உங்கள் குடும்பத்தில், வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே பயணம் செய்கிறார். அப்போது ஒருவர் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டாராம். இயேசு என்ன பதில் கூறுகிறார் தெரியுமா? இறுக்கமான வாசல் வழியே நுழைய வருந்தி முயலுங்கள் என்று கூறுகிறார். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் முடியாமல் போகும் என்று கூறுகிறார். குட்டி வழி கஷ்டமாகத்தான் இருக்கிறது, அதே மற்றொரு வழி பெரிதாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது, வா வா என்று பலரும் நம்மை அழைப்பார்கள். நாமும் தவறான வாசலை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால் இந்த உலகில் நாம் சந்தோஷமாக வாழலாம், அனைத்தையும் அனுபவிக்கலாம், பிறரை ஏமாற்றி வாழலாம். ஆனால் இறுதி தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு, நிலையான வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அதை இழந்து விடுவோம். இந்த உலகில் வாழும் வரை ஒழுங்காக வாழாமல் நினைத்தபடி வாழ்ந்துவிட்டு மோட்சவாசல் மூடப்பட்ட பிறகு கதவை திறவும் இயேசுவே, யார் யாரோ உள்ளே இருக்கின்றார்களே, என்னை தெரியவில்லையா இயேசுவே, நான் துன்பப்படுகிறேனே, கதறுகிறேனே என்று இயேசுவிடம் அழுவதால் பயன் இல்லை. இயேசு தீங்கு செய்தவர்களே,
என்னை விற்று அகண்டு போங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லிவிட்டு கதவை மூடிவிடுவாராம். இந்த காட்சி மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும், ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டோம். சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும், எனக்கு பதில் தாரும், என் வழிகளில் எல்லாம் ஒளியூட்டும். நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விடாமல் காத்தருளும் இயேசுவே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீரளிக்கும் விடுதலையில் என் இதயம் களிகூரும். நீர் எனக்கு நன்மை பல செய்துள்ளீர், அதற்காக நன்றி மலர்கள் பலவற்றை உமது பாதப்படியிலே சமர்ப்பிக்கின்றேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.